நீங்க ஒரு மினிமம் 1000 ரூபாயிலிருந்து கூட உங்க ஹெல்த்துக்கான இன்சூரன்ஸை எடுத்துக்க முடியும். அந்த மாதிரியான நல்ல சிறப்பான திட்டங்களும் இன்னைக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ்ல கொடுக்குறாங்க. ஒரு சில கம்பெனிகள்ல சிறப்பான திட்டங்கள் செயல்படுத்திட்டு வராங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நீங்க ஒரு 1000 ரூபாய் கட்டி பிரீமியம் எடுக்கிறீங்க வருஷத்துக்கு அப்படின்னா, வருஷத்துக்கு நீங்க கட்டுற தொகை வந்து 1000 ரூபாய் மட்டும்தான். ஆனா நீங்க ஒரு அட்மிஷன்ல இருக்கும்போது ஒரு நாள் நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்தாலும் உங்களுக்கு அட்மிஷனுக்கு 1000 ரூபாய் தர்றாங்க. 30 நாளைக்கு 30,000 ரூபாய் தர்றாங்க. ஆனா இந்த பாலிசியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து பில் செலுத்தி அந்த பில்லை கொடுத்து ரீஎம்பர்ஸ்மெண்ட் முறையில தான் நீங்க கிளைம் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இது ஐசியூல இருந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் வீதம், 7 நாளைக்கு 14,000 ரூபாய் தராங்க. இந்த மாதிரி 1000 ரூபாய் செலுத்தி கூட நீங்க வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் பெற முடியும். ஆனா இது வந்து ஒரு எளிமையா இன்சூரன்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிற மக்களுக்காக மட்டும்தான். முறையான ஹெல்த் இன்சூரன்ஸ் எனக்கு எல்லாமே கவர் ஆகணும், நான் வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும்போது நான் ஒரு 5 லட்ச ரூபாய் கவர் எடுத்திருக்கேன், எனக்கு 2 லட்ச ரூபாய் பில் வருது, எனக்கு வந்து அது கேஷ்லெஸ்ஸாவே கிளைம் கிடைக்கணும், நான் ஹாஸ்பிட்டலில் போய் நிற்கும் போதே என்னுடைய கார்டை கொடுத்தாலே நமக்கு அப்ரூவல் தெரியணும் அப்படின்னா அதுக்கு நீங்க வந்து ஃபேமிலி போர்ட்டல்ல முழுமையான ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கிறதா நல்லது.